ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜெய் 2023 மேனடிசம் பார்க்க போறோம். இந்த நோட்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுல ஸ்டார்டிங்லேயே நிறைய கொஸ்டின் வந்து ரிலேட்டட் டு பயோசாவர்ட் லாவா இருக்கும். பர்டிகுலரா பயோசாவர்ட் லாவோட 2 அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அதனால 2 அப்ளிகேஷனுக்கான டயக்ராம், அதோட இம்பார்ட்டன்ட் ஃபைனல் ஃபார்முலா, மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா பெஸ்ட். அப்போ ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபாஸ்டரா நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு போனா ஈஸியாகவும் இருக்கும். பயோசாவர்ட் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும். ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்ன ஆயிரும் அப்படின்னா மேக்னட்டா மாறிடும். அப்படி இந்த காயில் மேக்னட்டா மாறிடுச்சுன்னா காயிலோட இன்சைட்ல மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். காயிலோட இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம டெஸ்ட் வைக்கணும். டெஸ்ட் ஆக்சுவலா இந்த இடத்துல வைக்கணும். இப்போ இதான் சர்க்குலர் காயில்னா அதோட ஃப்ரண்ட்ல டெஸ்ட் வைக்கணும். ஏன்னா உள்பகுதியில தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா ஒண்ணு அதோட ஃப்ரண்ட்ல வைக்கணும், இல்லைன்னா பேக்ல வைக்கணும். ஆனா நாம டயக்ராம் வரைகிறப்ப இங்க வச்சு வரைய முடியாது. அதனால நம்ம நோட்ஸ்ல புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டயக்ராம் வரைகிறப்ப டெஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆக்சுவலா டெஸ்ட் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. டெஸ்ட் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பயோசாவர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லாவை எழுதிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் அப்டைன் பண்ணுவாங்க. நான் அந்த ஃபைனல் ஆன்சரை மட்டும் டிஸ்பிளேல காமிக்க போறேன். ஃபைனல் ஆன்சர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் B is equal to mu naught Ni R squared divided by 2 into R squared plus X squared whole power 3/2. இதுல Xங்கிறது சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயிலுக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ். ஆறுங்கிறது சர்க்கிள் காயிலோட ரேடியஸ். அவ்வளவு. சப்போஸ் இந்த டெஸ்ட் பாயிண்ட்டை இங்க வைக்காம இங்க வச்சிட்டோம்னா சென்டர் ஆஃப் சர்க்குலர் காயில்ல வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப B at center of circle coil is equal to mu naught Ni by 2R1. நீங்க டெஸ்ட் பாயிண்ட்டை இங்க வைக்காம இங்க வைக்கிறப்ப, அதாவது சென்டர்ல வைக்கிறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ் 0 ஆகும். எக்ஸ் 0னா அப்ப என்ன ஆன்சர் வரும்னா இந்த ஆன்சர். சம்டைம்ஸ் நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து ஹைலைட் ஆகலைன்னா நீங்க எண்ணுக்கு பதில் 1 போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் டான்ஸ் காயில்ஸ் சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டான்ஸ் நாட் ஹைலைட்டட் அப்படின்னா நீங்க எண்ணுக்கு பதில் என்ன பண்ணலாம், இங்கேயும் சரி அங்கேயும் சரி 1ன்னு போட்டுக்கலாம். நான் இப்ப அப்டைன் பண்ணிருக்கிறது ஃபுல் சர்க்குலர் காயில். இதே ஸ்ட்ரக்சர் செமி சர்க்குலர் காயில்னு வந்துருச்சுன்னா இன்டூ 1/2ன்னு போட்டுடலாம். 3/4 ஆஃப் சர்க்குலர் காயில்னா இன்டூ 3/4ன்னு போடலாம். ஸோ சர்க்குலர் காயிலுக்கு நீங்க ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா செமி சர்க்கிள், முக்கா சர்க்கிள், கா சர்க்கிள்னு எந்த சர்க்குலர் காயில் வந்தாலும் சர்க்குலர் காயில் ரிசல்ட் இன் தட் ப்ரொபோசல். செமினா பாதி, முக்கால்னா 3/4, கால்னா 1/4ன்னு அந்த ப்ரொபோசனால மல்டிப்ளை பண்ணி நீங்க அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். சிங்கிள் காயில் வர வரையும் பிரச்சனையே கிடையாது. மோர் தென் 1 காயில் வந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இஃப் இட் இஸ் வெக்டார் டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரூல் படி கரண்ட்டுக்கு ஃபேவரா இந்த 4 விரல வைங்க. தம்ப் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணுவோம். இப்போ இந்த டயக்ராம்ல நான் கரண்ட்டை இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ கரண்ட்டுக்கு ஃபேவரா 4 விரல் இப்படி வைக்கிறேன். தம்ப் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும். அப்ப இந்த டயக்ராமை பொறுத்தவரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் போர்ட் அப்படிங்கிற ப்ராஸ்பெக்ட்ல இருக்கு. இது சர்க்குலர் காயில். நான் டெரைவ்லாம் பண்ணி காமிக்கிறேன். என்சிஆர்டி எக்ஸாம்ல இந்த ஒரு டெரிவேஷன் இருக்கும். அதை நீங்க வந்து டெரைவ் பண்ணி பாருங்க. செம சிம்பிளா இருக்கும். நான் டீடைல்டா டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். புக் மாதிரி ஸ்டெப் ஜம்ப் பண்ணிருக்க மாட்டேன். அது நீங்க பாத்துக்கோங்க. நான் மேஜரா என்ன தேவை, என்சிஆர்டிலே ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் உனக்கு மேஜரா இதான் தேவைப்படும். நான் அதை மட்டும் என்ன பண்ணிருக்கேன், டிஸ்பிளே பண்ணிருக்கேன். நம்ம நோட்ஸ் படி இது அப்ளிகேஷன் 1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில். ஓகே தானே? அடுத்து என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் லாங் ஸ்ட்ரைட் ஒயர். நேரான நீளமான ஒயர் இருக்கு. இதுல சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப டெஃபினட்டா இந்த ஒயர் மேக்னெட்டா மாறும். அப்ப இந்த ஒயரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்.
அது எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அஸ் யூசல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டெஸ்ட் வச்சுட்டா போதும். டெஸ்ட் வச்சா மட்டும் ஆன்சர் எடுக்க முடியாது. நீங்க சரியான லா அப்ளை பண்ணும். நான் பயோட் சாவர்ட் லாவை அப்ளை பண்ணியிருப்பேன். பயோட் சாவர்ட் லா அப்ளை பண்ணி இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். Magnetic field for long wire at this point P is equal to mu naught I by 4 pi d into cos theta 1 minus cos theta 2. இதான் ஃபார்முலா. இதுல Dங்கிறது டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் வயருக்கும் அக்ராஸா உள்ள ஆக்சியல் டிஸ்டன்ஸ். தென் தீட்டா ஒன்னா என்னன்னா வயரோட பிகினிங் டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற இந்த ஆங்கிள். தீட்டா 2 என்ன வரும் அப்படின்னா வயரோட எண்ட் டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற இந்த ஆங்கிள். தீட்டா ஒன்னு நீங்க இப்படி மெஷர் பண்ணும், தீட்டா 2 இப்படி மெஷர் பண்ணும். இந்த ஃபார்முலா சூஸ் பண்ண சில புக்ல இந்த காஸ் ஃபார்முலாவை சைன் வெர்ஷனுக்கு மாத்தி இருப்பாங்க. அப்ப ஆங்கிளை இங்க சூஸ் பண்ணுவாங்க. சை 1 சை 2 போட்டு இங்க சூஸ் பண்ணுவாங்க. அது ட்விஸ்டட் ப்ராப்ளத்துக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கும். இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சில ட்விஸ்டட் ப்ராப்ளம்லாம் இதுல வருது. அதனால இதுதான் என்ன அப்படின்னா பெஸ்ட் வே ஆஃப் லாங் வயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேஷன் ஃபார்முலா. இதுதான் நல்ல ரூட். லாங் வயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு நல்ல ஃபார்முலா. தீட்டா 1 தீட்டா 2 ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா ரெகக்னைஸ் பண்ணலாம். தீட்டா 1 வயரோட பிகினிங்கோட டெஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆன் திஸ் லுக். தீட்டா 2ங்கிறது வயரோட எண்டோட டெஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆன் திஸ். சப்போஸ் வயரோட லென்த் இன்ஃபினிட்டியா இருந்ததுன்னா தீட்டா 1 0 டிகிரின்னு வரும், தீட்டா 2 180 டிகிரின்னு வரும். வயரோட லென்த் இன்ஃபினிட்டினா லென்த் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களால தீட்டா 1 தீட்டா 2 மெஷர் பண்ண முடியாது. அப்ப நீங்க இந்த மாதிரி ஆங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒயர் ஆரம்பிச்சுதான் ஆகணும். அப்ப ஆங்கிள் 0 டிகிரியா இருக்கும். ஈவன் லென்த் இன்ஃபினிட்டினாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒயர் முடிஞ்சுதான் ஆகணும். முடிகிற இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் என்ன ஆயிரும் அப்படின்னா 180 வந்துடும். அதனால இந்த லாஜிக் இங்க போட்டு சிம்பிளிஃபை பண்ணா காஸ் 0 1 காஸ் 180 மைனஸ் 1 இது டோட்டலா 2 ஆயிரும். 2ம் 4ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மியூ நாட் ஐ பை 2 பை டி நோட். ஸோ இந்த ரிசல்ட் வந்துடும். நான் என்ன பண்ணிருப்பேன்னா இதை டரைவ் பண்ணி காமிக்கிறப்ப ரெகுலர் கிளாஸ்ல இதை டரைவ் பண்ணி காமிக்கிறப்ப இனிஷியலா லென்த் ஆஃப் ஒயர் கெட்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா தீட்டா 1 0 தீட்டா 2 180 போட்டு இந்த ஆன்சர் எடுத்துட்டு லேட்டரா இன்னொரு ஸ்டைல்ல நாம போட்ட ஆங்கிள் கரெக்ட் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி காமிச்சிருப்பேன். அதை ஒரு ப்ராப்ளமா டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அது என்னைக்குமே நீ பார்க்க தேவையில்ல, இந்த ஆங்கிள் அக்செப்ட் பண்ணிருக்கான். ஸோ இந்த மாதிரியான லாங் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான் யூஸ் பண்ணும். ஆனா இப்ப தம்ப் உங்களுக்கு என்ன ஆகும்னா கரண்ட்டை மீன் பண்ணும். மிச்ச 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இண்டிகேட் பண்ணும். இப்ப இந்த 4 விரல் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் பாயிண்ட பொறுத்தவரை இன்டு தி போர்டுன்னு போற மாதிரி இருக்கு. நீ தம்பை வச்சுட்டு இந்த 4 விரல சுத்தணும். சுத்துறதுக்கு உனக்கு அன்ஈஸியா இருந்ததுன்னா நீ உன் பொசிஷனை மாத்தி சுத்திப்பாரு. இப்ப நான் இங்க நிக்கிறேன், இப்படி கொண்டு போனேன், எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி வந்து ஸோ அப்ப டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு. ஸோ லாங் ஒயரை பொறுத்தவரையும் தம்ப் வந்து கரண்ட், 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சர்க்குலர் காயில பொறுத்தவரையும் உனக்கு என்ன அப்படின்னா இந்த 4 விரல் கரண்ட், தம்ப் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. எது ட்விஸ்டட் ப்ராப்ளம்னா லாங் ஒயரும் சர்க்குலர் காயிலும் மர்ஜ் ஆகி வர்றது என்ன அப்படின்னா ட்விஸ்டட் ப்ராப்ளம். இது இல்லாம இந்த ரிசல்ட் இருக்குல்ல மியூ நாட் ஐ பை 2 பை டி லாங் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வச்சு டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். அது தனியா என்ன ஆகும் அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாங்கிற டைட்டில் கீழே வரும். எப்படி வரும்னா ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நாம பண்ணிருப்போம். என்ன அப்படின்னா ஒயர்னா தின்னா இருக்கிற மாதிரி எடுக்காம திக்கா இருக்கிற மாதிரி எடுத்திருப்போம். அப்போ ஒரு திக் ஒயர் எடுத்துக்கிறான். இந்த திக் ஒயரோட ரேடியஸ் ஏன்னு எடுத்துக்கிறான். அவுட் சைடு ஒயர் ஒரு டெஸ்ட் பாயிண்ட் வைக்கிறான், இன்சைடு ஒயர் ஒரு டெஸ்ட் பாயிண்ட் வைக்கிறான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருப்பேன். ஒயரோட சென்டருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நார்மலா நம்ம இங்க டீன்னு எடுக்கிறோமா, நான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன பண்ணிருப்பேன்னா ஆர்னு போட்டிருப்பேன். ஸோ அதனால நீங்க டிக்கு பதில் ஆர்னு எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆக்சியல் டிஸ்டன்ஸ் தான் அது. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் ஆர் தான், இந்த டிஸ்டன்ஸும் ஆர்னு தான் எடுத்திருப்பார். இன்சைட் ஒயர் பியோட ஃபார்முலா என்னன்னா மியூ நாட் ஐ பை 2 பை ஏ ஸ்கொயர் இன்டு ஆர். அவுட் சைட் ஒயர் பியோட ஃபார்முலா என்ன வரும்னா மியூ நாட் ஐ பை 2r அப்படின்னு வரும். சாரி 2 பை ஆர்னு. அதாவது அவுட் சைடுக்கு இதே ரிசல்ட் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
இன்சைடுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னா இன்னொரு அப்டேட்டட் ரிசல்ட்டை டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுல ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பேன். ஆம்பியர் சர்க்யூட்டால அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் ஆம்பியர் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த டெரிவேஷன் பயங்கர இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்டு எக்ஸாம். இதை நீ பார்த்தே ஆகணும். 33 இல்ல 34 இல்ல 35 இந்த 3 ப்ராப்ளம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா தான் நம்ம நோட்ஸ்ல இருக்கு. எனக்கு நம்பர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அதை மறந்துடாம என்ன பண்ணிடுறேன், டெரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல பயோசாவர்ட்லாவுக்குள்ள போய் நீ லாங் ஒயரை டெரைவ் பண்றப்ப லென்த் ஆஃப் ஒயர் இன்ஃபினிட்டிக்கும் ஆன்சர் வரும். ஃபைனைட் லென்த்துக்கு நீ என்ன பண்ணலாம்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பட் ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்குள்ள போறப்ப இந்த ஃபார்முலா உனக்கு ப்ரொஜெக்டே ஆகாது. ஒயரோட லென்த் இன்ஃபினிட்டினா என்ன ஆன்சர் வருமோ அந்த ரிசல்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதனால எனக்கு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஏன்னா நிறைய டைம் நம்ம இந்த ஃபார்முலா என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நியூமரிக்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எங்கேயுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நம்ம செகண்ட் அப்ளிகேஷன்ல இதை படிக்காம நம்ம நேரா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் போய் அந்த ரிசல்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஆனா இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி வர்றதுனால நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு. சில நேரங்கள்ல உனக்கு என்ன ஆகுதுன்னா டெஸ்ட் பாயிண்ட் இப்படி ஒயரோட மிட்ல இருந்து வராம இப்படி வந்துடும். கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, டெஸ்ட் பாயிண்ட் இங்கே வச்சிருப்பாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இல்லைன்னா டின்னு போட்டுருப்பாங்க. இப்ப நீ என்ன பண்ணணும், இப்பயும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πd, அதுல மாற்றம் கிடையாது. θ1 θ2 கண்டுபிடிக்கணும். நாம என்ன லாஜிக்ல θ1 போட்டிருக்கோம், ஒயரோட பிகினிங் டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற இப்படிப்பட்ட ஆங்கிள், இந்த ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிற ஆங்கிள். ஒயரோட பிகினிங் இங்க இருக்கு, ஒயரோட பிகினிங் இங்க இருக்கு, டெஸ்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப நான் இப்படிப்பட்ட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னா 90 டிகிரின்னு வரும். அப்புறம் ஒயரோட எண்டு வந்து டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற ஆங்கிள் வந்து θ2. ஒயரோட எண்டு எங்க போகுதுன்னே எனக்கு தெரியல, இன்ஃபினைட் லென்த்தா இருக்கு. அப்படின்னா θ2 என்ன ஆயிருன்னா 180 வரும். இது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா லாஜிக் செம சிம்பிள். ஒரு ஆங்கிள் 90 ஆகும், இன்னொரு ஆங்கிள் 180 இருக்கும். இல்ல ஒரு ஆங்கிள் வந்து 0 ஆகும், இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 90 இருக்கும். இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு மியூ நாட் ஐ பை 4πdன்னு வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிப்பட்ட லுக்குக்கு இதுதான் ஃபார்முலான்னு மனப்பாடம் பண்ணி ஸ்ட்ரைட்டா எழுதுவாங்க. பட் நான் எந்த ப்ராப்ளத்திலையும் நோட்ஸ்லயும் சரி, இப்ப இனிமேல் நடத்த போறதுலயும் சரி ஸ்ட்ரைட்டா எழுதவே மாட்டேன். ஸ்பாட்ல கண்டுபிடிப்பேன். மோர் தென் ஒன் ஒயர் இல்ல மோர் தென் ஒன் சர்க்குலர் காயில் அண்ட் ஒயர்னு சப்புல்டா வரப்ப நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சிருப்பேன். நான் நார்மலா இன்டூ தீன்னு எழுதியிருப்பேன். அவுட் ஆஃப்னா அவுட் ஆஃப்னு நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். அதை நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். பட் சில புக்ல சொல்யூஷன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்டூ தீன்னு கிராஸ் போட்டிருப்பாங்க, அவுட் ஆஃப்னா டாட் போட்டு டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. அப்படியும் பண்ணலாம், இல்ல எழுதிக்கலாம். நம்ம தானே படிக்கிறோம், நம்ம தானே புரிஞ்சுக்க போறோம், அப்ப எழுதிக்கிட்டா நல்லா இருக்குங்கிறதுனால எழுதி அந்த மாதிரி டீல் பண்ணு. அப்ப எது எது முக்கியம், சர்க்குலர் காயிலுக்கு ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஃபீல்டு, சென்டர்ல என்ன ஃபீல்டு, இது முக்கியம். லாங் ஒயருக்கு இன்ஃபினைட் லென்த்னா இதான் ஃபார்முலா, ஸ்பெசிபிக் லென்த் ஸ்பெசிஃபைனா இதான் ஃபார்முலா. நார்மலா டெஸ்ட் பாயிண்ட் ஹரிசாண்டலா இருக்கும். சில நேரத்துல பாட்டம்ல இருக்கிறப்ப நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும், இல்ல டாப்ல இருக்கிறப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லாங் ஒயர்ல ஒயர் திக்கா இருக்கு அப்படின்னா இன்சைட் ஒயரும் நீ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கலாம். அது பயோசாவர்ட்ல ரிசல்ட்ல வராது, ஆம்பியர் சர்க்யூட்டால வரும். அது ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை நான் ஒரு ப்ராப்ளமா மாத்திருப்பேன். அதுக்கான ஃபார்முலா தான் இது. இன்சைடுக்கு நல்லா ஞாபகம். அவ்வளவுதான். தென் டைரக்ஷன், லாங் ஒயர்னா தம்ப் வில் பி கரண்டோட டைரக்ஷன். மிச்ச நாலு விரல் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். சர்க்குலர் காயில வந்து உங்களுக்கு வந்து மிச்ச 4 விரல் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட கரண்டோட டைரக்ஷன். தம்ப் வந்து என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஒரே ரூல் தான், ஆனா நம்ம மாத்திக்கிறோம். சர்க்குலர் காயிலோட ரிசல்ட்டை வச்சு நீ செமி சர்க்குலர், 3/4 ஆஃப் சர்க்கிள், 1/4 ஆஃப் சர்க்கிள், ஃபார் எனி அப்பியரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு நீ என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி லாங் ஒயரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா ஒரு ஒயருக்கு கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 3ன்னு போட்டா என்ன ஆன்சர். இதெல்லாம் அட்வான்டேஜ். அப்ப நான் ஒன்னே ஒண்ணுதான் இதுல ஸ்கிப் பண்ணிருக்கேன், என்னன்னா பயோசாவர்ட்லானா என்னன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனோட டெரிவேஷனை காமிக்கிறேன். இதெல்லாம் நீ என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாம். இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் புரியலன்னா நீ ரெகுலர் கிளாஸ் வரப்போ கூட என்ன பண்ணிக்கலாம். ஓகே, அது டசன்ட் மேட்டர். பயோசாவர்ட்லானாவே டைரக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எடுங்க, இப்ப எடுங்க. ஜேஇ மெயின் 2023 மேக்னடிசம் அப்படின்னு ஒரு நோட்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுங்க.
நீங்க நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கலைன்னா மொபைல் எடுக்கணும். A long straight wire of circular cross section radius A is carrying steady current I. The current I is uniformly distributed across this cross section. The magnetic field is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்கணும். லாங் ஸ்ட்ரைட் ஒயர் தான் இதுதான். ரேடியஸ் ஆஃப் ஒயர் ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா அது தின் ஒயர் கிடையாது, திக் ஒயர்னு அர்த்தம். இப்ப இந்த திக் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்குறப்ப இன்சைட் ஒயர் அவுட் சைட் ஒயர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் ஃப்ரேம் ஆயிருக்குன்னு கிளியரா தெரியுது. நீங்க பாருங்களேன், இன்சைட் ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆறு எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஸ்லா இருக்கு. அவுட் சைட் ஒயர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆறு எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ்லா இருக்கு. அப்ப இது ரிலேட்டடா எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை தான் பிக் பண்ணும். இது ரிலேட்டடா எனக்கு ஆப்ஷன் சி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் இன் தி ரீஜன் ஆர் லெஸ் தென் ஏ, இன்சைட் ஒயர்னு அர்த்தம். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் இன் தி ரீஜன் ஆர் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா? இது நாம டீடைல்டா ஒரு ப்ராப்ளமா பார்த்துருப்போம். இந்த டீடைல்டு ப்ராப்ளத்தோட எண்ட் ரிசல்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின். நான் இந்த ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றப்ப என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு கிராஃப் வரைஞ்சு காமிச்சிருப்பேன். ஸ்மால் ஆருக்கும் வீக்கும் முதல்ல டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பேன்னா ரேடியஸ் ஏன்னு போட்டிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் சிம்பிள் எடுத்துட்டு ஆக்சியல் டிஸ்டன்ஸை நம்ம ஆறுங்கிற சிம்பிள்ல என்ன பண்ணிருப்போம்னா டினோட் பண்ணிருப்போம். ஏன்னா மைண்ட் செட் எப்படி போனா ஆறுனாவே என்ன ஆயிடும், ரேடியஸ்னு போவோம். நான் ரெகுலர் கிளாஸ்ல என்ன சிம்பிள் பிக் பண்ணணும் அதே சிம்பிள் தான் இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிக் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். நீ ப்ராப்ளம் நம்பர் 33 ஆர் 34 நம்ம ரெகுலர் நோட்ஸ்ல ஒரு கிளான்ஸ் 2 கிளான்ஸ் நல்லா பார்த்து எழுதி பாரு. என்சிஆர்டிக்கு படிக்கிறப்ப எழுதி பாரு. அவ்வளவுதான், டிக் பண்ணிரு. Second question. The free space inside a current carrying toroid is filled with material of susceptibility 2 into 10 power minus 2. The percentage increase in value of magnetic field inside toroid will be. Helical coil solenoid னு சொல்லுவோம். சொலினாய்டா அப்படியே நீங்க வட்டமா மாத்திட்டீங்கன்னா இதான் என்ன, டொராய்டு. இந்த டொராய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பி நாட்ல இருந்து. சப்போஸ் இதே டொராய்ட ஒரு மெட்டீரியல் மேல நம்ம சுத்திட்டோம், அப்ப இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பி டாஸ்ல இருந்து. நார்மலா ஏர் இருக்கிறப்ப, உள்ள ஏர் இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது, பி நாட்னு எடுத்துக்கலாம். ஒரு டொராய்டோ ஒரு ரிம்ல ஏதோ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல சுத்திட்டா அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட பி டாஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலோட சசப்டபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து கொஸ்டின்ல 2 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்க. நார்மலா ஏர் இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி நாட், சம் அதர் மெட்டீரியல்ல டொராய்ட சுத்திட்டோம்னா அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி டாஸ். மெட்டீரியல் டெஃபினட்டா மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான், அதோட சசப்டபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நவ் இத கம்பேர் பண்றப்ப அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நான் பல இடங்கள்ல சொன்னேன், எப்ப மீடியம் வந்தாலும் நீ என்ன பண்ணும், மியூஆர்னு ஒரு டேர்மை ஒரிஜினல் டேர்மோட சேர்த்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நியூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிடும். இது ஒரு சின்ன லாஜிக் தான். ஓகே, நீங்க நல்லா யோசிச்சு பாரு. மேக்னட்டிசம்ல ஏர் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா மியூ நாட் வரும். சம்மதர் மீடியம்னா அந்த மியூ நாட் பக்கத்துல மியூஆர் போட்டுருவோம். அப்ப ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவோட அடிஷனலா என்ன பண்றோம்னா மியூஆர் சேர்க்கிறோம். அப்ப ஏர் இருந்தா நார்மல், அந்த நார்மலோட மியூஆரை சேர்த்துட்டா மீடியமுக்கான ஃபார்முலா உனக்கு என்ன ஆயிருந்தா கிடைச்சிடும். இப்ப மியூஆர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஃபைனல் ஆன்சர் எடுத்துடலாம். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு மேக்னட்டிசமோட பிகினிங்ல நிறைய படிச்சிருப்போம். அதுல கடைசி டேர்ம் பாத்தீங்கன்னா சசப்டபிலிட்டிக்கும் மியூஆருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும். மியூஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் சசப்டபிலிட்டி. 1 பிளஸ் சசப்டபிலிட்டி வந்து 2 into 10 power minus 2, அப்ப 0.02 இருக்கும், which is 1.02 இருக்கும். அதை இங்க போட்டா புது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு கிடைக்கும்.
அப்போ புது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 1.02 டைம்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். இப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ்ல எப்போ ஒரு டேட்டா டிமாண்ட் பண்ணாலும் இந்த ஃபார்மட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு லைன் போட்டுருங்க, இன்டூ 100 போட்டுருங்க, கீழே ஒரிஜினல் எழுதிருங்க, மேல இன்க்ரீஸ் ஆனதை எழுதுங்க. இன்க்ரீஸ்னா என்னப்பா அர்த்தம்? ஃபைனலா என்ன இருக்கோ மைனஸ் இனிஷியல். இதே டிக்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கறாங்கன்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு வரணும். பெர்சன்டேஜ்ல எப்ப நியூமரேட்டர் டேட்டா எழுதினாலும் பாசிட்டிவா எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பி டேஷோட வேல்யூ 1.02 பி நாட் மைனஸ் பி நாட் பை பி நாட் இன்ட்டு என்ன அப்படின்னா 100. எல்லாத்துலயும் பி நாட் காமனா இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்போ 1.02 மைனஸ் 1னா 0.02 இன்ட்டு 100ன்னு வரும். அப்படின்னா 2% இன்க்ரீஸ். சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், இன்சைட் சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்ன ஃபார்முலானா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI பை எல். இதே ஃபீல்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டொராய்டுக்கு வரும். என்ன நேரா இருக்கிறத சுத்திட்ட, நேரா இருக்கிறப்ப சொலினாய்டோட லென்த்னு போடலாம், சுத்திட்டேன்னா டொராய்டோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு போடலாம். நான் டொராய்டு உனக்கு ஆல்ரெடி ரெகுலர் கிளாஸ்ல நடத்துறப்ப இப்படிதான் நடத்தியிருப்பேன். அப்படி நடத்துறப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னா டொராய்டு சிலபஸ்ல கிடையாது, ஆனா ரொம்ப ரேர் கேஸ்ல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு தான் அந்த கான்செப்டை நடத்தியிருப்பேன். டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டொராய்டை. நம்ம வந்து என்ன பண்ணா போதும், ப்ராப்ளம் ஓரியன்டா பார்த்தா போதும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அது இல்லாம இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ரீவைண்ட் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னடிசம்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் வரும், ஹெச். அதுல இருந்து ரொம்ப கவனமா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம்லாம் என்ன ஆகும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மேப் ஆன மாதிரியே இருக்கும். அது மறந்து போயிடும். அதை நல்லா என்ன பண்ணுங்கன்னா எடுத்துப்பாங்க. ஓகே தானே? ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். அந்த கொஸ்டின் பாருங்களா, அகைன் செகண்ட் கொஸ்டின் பாருங்களா. தி ஃப்ரீ ஸ்பேஸ் இன்சைட் கரண்ட் கேரிங் டொராய்டு இஸ் ஃபில்டு வித், ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருந்துச்சுப்பா. நார்மலா ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஏர். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபில் பண்றாங்க வித் எ மெட்டீரியல் ஆஃப் சசப்டபிலிட்டி 2 × 10⁻². அப்ப இனிஷியலா ஏர்ல இருக்கு, லேட்டரா ஒரு மெட்டீரியல் அதை சுத்திட்டாங்க அப்படின்னு கொஸ்டின் என்ன ஆகுது, கிளியரா தான் இருக்கு. அப்ப ஏர்ல இருக்கிறப்ப என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கல அவங்க, அதை நானா பி நாட்னு எடுத்துக்கிறேன். மெட்டீரியல்ல சுத்திட்டா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதுவும் கொடுக்கல, அதை நானா பி டாஷ்னு எடுக்கிறேன். யோசிக்கிறேன், மெட்டீரியல் உள்ள வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்ப நார்மல் ஃபார்முலாவோட ஒரு மியூஆர தான் எல்லா இடத்துலயும் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருப்போம், அதை நான் சேர்த்துக்கிறேன். அப்போ மியூஆர் எனக்கு வேணும். திருப்பி யோசிக்கிறேன், சசசபிலிட்டி கொடுத்துருக்காங்க. சசசபிலிட்டி கொடுத்தா ரெண்டு ரிலேஷன்ஷிப் போகலாம். சசசபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் மியூஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் சசசபிலிட்டின்னு ஒண்ணு. இன்னொன்னு சசசபிலிட்டியோட டெஃபினிஷன் ஃபார்முலா I/H வரும். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னெட்டிக் இன்டென்சிட்டின்னு இந்த ஃபார்முலா வரும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நாம என்ன பண்ணலாம்னா நியூமரிக்ல பயன்படுத்தலாம். இப்ப இங்க இது பயன்படுத்துற மாதிரி இருக்கு, அது யோசிக்கணும். நம்ம சசசபிலிட்டியோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா என்ன பண்ணலாம்னு ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணாம எக்ஸாம் அதுல போய் என்ன பண்ண முடியாது, அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஃபார்முலா எழுதுவோம். டொராய்டோட ஃபார்முலா எழுதிடுவோம். டொராய்டோட ஃபார்முலா இங்க எல்லுக்கு பதில் 2πr போடுவோம், அதெல்லாம் எழுதிடுவோம். பயங்கரமா குழப்பிக்கும். அதுக்கு வந்து வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப கரண்ட் ஐன்னு டினோட் பண்றேன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனை நான் ஐன்னு தான் டினோட் பண்ணிருப்பேன். சிம்பிள் கன்ஃபியூஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். படிக்கிறப்ப வந்திருக்காது, ஒரு நார்மல் கொஸ்டின்ல வந்திருக்காது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஃபெமிலியரா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னா சிம்பிள் கன்ஃபியூஷன் டெஃபினட்டா வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா. டிக் பண்ணிருங்க. தேர்ட் கொஸ்டின், find the magnetic field at point P in figure. The curved portion is a semicircle connected to two long straight wires அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் P ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. செமிசர்க்கிளோட ரேடியஸ் ஆர்னு சொல்லிட்டாங்க. கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லாங் ஒயரை ஒயர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இது செமி அப்படின்னு எடுத்துக்கிறேன். செமி சர்க்குலர் காயில சுருக்கமா செமின்னு நேம் பண்றேன். இந்த லாங் ஒயரை ஒயர் 2ன்னு எடுத்துக்கிறேன்.
நீங்க இந்த ஒயர் 1 செமி சர்க்குலர், இந்த ஒயர் 2 எல்லாருக்கும் தனித்தனியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிடும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒயர் 1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் செமி சர்க்குலர் காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளஸ் ஒயர் 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் அதை நான் வெக்டார் அடிஷன் பண்ணுவேன். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி வெக்டார் அடிஷன் பண்ணுவேன். இதுதான் பிளான். ஃபர்ஸ்ட் ஒயர் 1க்கு நான் பண்ண போறேன். லாங் ஒயரோட ஃபார்முலா என்னப்பா? mu naught I by 4 pi d into cos theta 1 minus cos theta 2. இந்த d க்கு பதிலா r போட்டுடலாம். dங்கிறது என்ன அப்படின்னா ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சியன் டிஸ்டன்ஸ் இதான் வருது. அது செமி சர்க்கிள் காயினோட ரேடியஸா இருக்கு. அப்ப d க்கு பதிலா r. அடுத்து theta 1 theta 2 வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? theta 1ங்கிறது ஒயரோட பிகினிங் டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற இந்த ஆங்கிள். அப்ப 90 டிகிரி வரும். theta 2ங்கிறது ஒயர் எண்டு வந்து டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற ஆங்கிள். ஒயரோட எண்டு எங்க இருக்குன்னு தெரியல. லாங் ஒயர்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ஒரு நுனி அட் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அப்ப theta 2 180 போட்டு cos 90 0, cos 180 -1. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிரும். அப்போ ஒயர் 1ஓட மேக்னெட்டிக் ஃபீல்ட் mu naught I by 4 pi r. நான் ஆல்ரெடி உனக்கு இப்ப இந்த இன்ட்ரோலயே என்ன பண்ணேன், இந்த ஃபார்முலாவை அப்டைன் பண்ணி காமிச்சு. அப்ப நான் இன்னொன்னு சொன்னேன், நீ இந்த மாதிரி டெரைவ் பண்ணாம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா கூட எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் அப்படி பண்ண போறதுல எல்லா இடத்துலயும் அதை டெரைவ் பண்ணி தான் போறேன். இப்ப இதோட டைரக்ஷன் வேணும். லாங் ஒயரை பொறுத்தவரையும் தம்பு தான் கரண்ட், 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டுக்கு ஃபேவரா தம்பு வைக்கணும். மிச்ச 4 விரல் டெஸ்ட் பாயிண்டை விட்டு வெளியே வந்துச்சு. டெஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அந்த 4 விரல் வெளியே வருதா உள்ள வருதான்னு யோசிக்கணும். அப்ப இப்படி வச்சிட்டோம்னா டெஸ்ட் பாயிண்ட் விட்டு வெளியே வருது. அப்ப அவுட் ஆஃப் பேப்பர் முடிச்சாச்சு. அடுத்து செமி சர்க்குலர் காயிலுக்கு வேணும். அதுக்கு ஸ்ட்ரைட்டா எழுதிடும். சர்க்குலர் காயிலோட ஆன்சர் mu naught I by 2r. செமி சர்க்கிள்னா இன்டூ 1/2 போடணும். அப்போ 4r. அப்புறம் ஒயர் 2க்கு வேணும். இப்ப இதோட டைரக்ஷன் செமி சர்க்குலர் காயிலை பொறுத்தவரை இந்த 4 விரல் யாரு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து சாரி, இந்த 4 விரல் கரண்ட், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. அப்ப இதை இப்படி வைக்கிறான். அப்ப விரல் அவுட்ல வருது. அப்ப அகைன் அவுட் ஆகும். ஃபைனலா ஒயர் 2க்கு எடுக்கும். இது 0 ஆயிரும். ஏன்னா ஆஸ்டர் தெளிவா சொல்லியிருக்காரு, பயோட்டன் சாவத்து தெளிவா சொல்லியிருக்காங்க. கரண்ட் போற ட்ராக்லயே டெஸ்ட் பாயிண்ட் இருந்தா ஆன்சர் வராது. கரண்ட் போற ட்ராக்லயே இருக்கிறதுனால ஒயர் 2க்கு ஆன்சர். இப்ப இது எல்லாத்தையும் இங்க போட்டு வெக்டார் அடிஷன் பண்ணணும். ரெண்டுலயுமே அவுட் ஆஃப்னு வரதுனால ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா mu naught I by 4 pi r plus mu naught I by 4r. இதுல எதை காமனா எடுத்துக்கணுமோ காமனா எடுத்துக்கலாம். ஏதாவது நம்பர் சிம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதான் ஃபைனல் ஆன்சர். ஒயர் 2க்கு நம்மளுக்கு ஆன்சர்ல விட்டுறலாம். கிளியர் தானே? சொல்ல பண்ணல. இந்த மாதிரி ஒயர் டெஸ்ட் பாயிண்ட் பிளாட்டா தான் இருக்கும். அதாவது ஆக்சியலா தான் டெஸ்ட் பாயிண்ட் இருக்கும். ஆனா ஒயரோட மிடில் இருந்து இல்லாம ஒரு எட்ஜ்ல இருந்து இருக்கிறப்ப இந்த ரெண்டு ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிள் என்ன ஆயிருந்தா உனக்கு 90. எது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எது செகண்ட் ஆங்கிள் அப்படின்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நீ யோசிக்க வேண்டிய அவசியம் எப்பயுமே கிடையாது. யார வேணாலும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள், யார வேணாலும் செகண்ட் ஆங்கிளா எடுத்துக்கலாம். ஆன்சர் கரெக்டா வரும். டைரக்ஷன் சில நேரத்துல அவசரத்துல டைரக்ஷனை விட்டுரும். அதை யோசிக்கவே மாட்டோம். கேஷுவலா ஆட் பண்ணிட்டு போயிடும். தப்பாயிரும். நீ ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ உனக்கு டைரக்ஷன் ட்ரிகர் ஆகணும். பாருங்களேன், சில ஆப்ஷன்ல பிளஸ் இருக்கும், சில ஆப்ஷன்ல மைனஸ் இருக்கும். அதனால ட்ரிகர் ஆகணும். இதுல இல்ல, அடுத்தடுத்ததுல வரும் கண்டிப்பா. அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். இதுதான் நான் ட்விஸ்டட் ப்ராப்ளம்னு சொல்றேன். ஓகே, இப்படிதான் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ரெகுலர் கிளாஸ்ல. இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேபிள் ரெடி பண்ணி டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது டேபிள் ரெடி பண்ணிருப்போம். அதுல இதே ஸ்ட்ரக்சர் அப்பயும் நான் ஃபைனல் ரிசல்ட்டா மனப்பாடம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா எப்ப கரண்ட் டைரக்ஷன் மாறினாலும் எல்லாமே என்ன ஆகும், மாறும். அதனால நான் எல்லா தடவையும் அதை என்ன பண்ணிருக்கேன்னா அப்டைன் தான் பண்ணிருக்கேன், மக்கப் பண்ணிருக்கவே மாட்டேன். ரெண்டே ஸ்ட்ரக்சருக்கு தான் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். அது நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். அதனால அதை மட்டும் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். 2 ரிங் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பைரல் மாதிரி. அப்புறம் ஒரு ஆர்க் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது 2 ஸ்ட்ரக்சர் தான் மக்கப். மித்ததெல்லாம் என்ன அப்படின்னா அப்டைன் பண்றதுதான். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். ஃபோர்த் கொஸ்டின் இருக்கு. As shown in the figure, a long straight conductor
with a semicircular arc of radius 5/10 meter is carrying current I is equal to 3 ampere. The magnitude of magnetic field at the center O of the arc is the permeability of the vacuum is equal to 4 pi into 10 power minus 7 Newton ampere power minus 2. அவங்க அகைன் ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சம் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பட் இது செம ஈஸி. நம்ம நோட்ஸ் படி இது 10th ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. 10th ப்ராப்ளமா இல்ல 16th ப்ராப்ளமானு தெரியல. இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு. கரண்ட் எவ்வளவு பாஸ் ஆகுதுன்னா 3 ஆம்பியர் பாஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. கரண்ட் போற ட்ராக்லயே டெஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வராது. கரண்ட் போற ட்ராக்லயே டெஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ஒயர்னாலேயே மேக்னெட்டிக் ஃபீல்ட் வராது. அப்ப விட்டுறலாம். அப்ப இங்க யார் எஃபெக்டிவ்னா ஒன்லி செமி சர்க்குலர் காயில் தான் எஃபெக்டிவ். சர்க்குலர் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மியூ நாட் ஐ பை 2r. செமி சர்க்குலர் காயில்னா மியூ நாட் ஐ பை 4rனு வந்து 1/2r மல்டிப்ளை பண்ணிருக்கேன். மியூ நாட்டோட வேல்யூ 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 7. கரண்ட் 3 ஆம்பியர். 4 ரீடைலர். ரேடியஸ் கொஸ்டின்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5/10. இப்ப இந்த பை கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். இந்த 10 மேல போயிடுச்சுன்னா 3 இன்டூ 10 பவர் மைனஸ் 6 டெஸ்லான்னு வரும். 10 பவர் மைனஸ் 6 பை. அவ்வளவு. இந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி ரெகுலர் கிளாஸ்லயே கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கேன். இந்த கிளாஸ் ஒரு நல்ல ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரா வரும். அப்ப எல்லா ஸ்ட்ரக்சரும் கண்டுபிடிக்க ஒரு நல்ல ரீவைண்ட் ஆகும். டெஃபினட்டா போர்டு எக்ஸாம்ல உனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். என்ட்ரன்ஸ்லயும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னா வெறும் பயோசாவட்லாவை ஃபுல்லா ரீவைண்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காவே கொஸ்டின் மூலியமா அமைஞ்சிருக்கு. டிக் பண்ணிடுங்க. 4th கொஸ்டின் ஓவர். 5th கொஸ்டின். A circular loop of radius r is carrying current I ampere. The ratio of magnetic field at center of circular loop and at a distance r from the center of the loop on its axis is அப்படின்னு